ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் ஒரு ஃப்ரைட் ரைஸு நம்ம வீட்லேயே செய்யலாம் பாருங்கள். நான் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு மறந்துட்டேன். நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வீட்டில் காலிஃப்ளவரும் ப்ரோக்கோலியும் இருந்துச்சு. 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே, உப்பு கொஞ்சோண்டு, சிக்கன் 65 மசாலா எல்லாம் போட்டுட்டு சில்லி பவுடர்லாம் போட்டு கொஞ்சோண்டு இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் சாதம் வச்சுருக்கேன், வடித்து ஆற வச்சு. பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய்கறி, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர் வச்சுருக்கேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், செய்கிறேன். இப்போ முதல்ல நான் க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். இது கூட எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் அதில் போடலாங்க. போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பாருங்கள், ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம், உங்களுக்கு நான் முட்டை போடாமல் இந்த ஃப்ரை ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு முட்டை போட்டால் பிடிக்கும், நிறைய பேருக்கு முட்டை போடாமல் பிடிக்கும். இது நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியனுக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க, முட்டை போடாமல். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஃப்ரையாக இருக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையான அளவுக்கு, சாதத்துக்கும் காய்க்கும். கொஞ்சோண்டு கலருக்கும் ஃப்ளேவருக்கும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெஜிடபிள் வதக்கின்னு இருக்கும் போதே இது கூடவே நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, 60 மாதிரி, அதை தூக்கி அதில் போட்டுடலாங்க. இதை வேணும் போட்டுக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இது வதங்கிடுச்சு. இது கூடயே பாருங்கள், அது இருக்கிற அந்த காலிஃப்ளவரு ப்ரோக்கோலிலாம் பார்க்கறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குங்க. அப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம்ல, அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோ காட்டுறேன். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் பொடி வேணுமோ, மிளகுத்தூள் வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாதம் கிளம்பும் மிளகுத்தூள் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை பெப்பர் பொடி போட்டிருக்கேன். இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா காட்டுறேன். கலரு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர் மட்டும் இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலர் வேண்டாங்க, நான் கேசரி பவுட்ரு வேறு எதுவும் சில்லிலாம் ரொம்ப சேர்த்துக்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது நான் உங்களுக்கு தட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. முட்டை இல்லாமல் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு சூப்பராக செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். காலிஃப்ளவரு ப்ரோக்கோலிலாம் இருந்ததை போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி மீல் மேக்கர் கூட ஊற வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சிக்கன் 65 மசாலா போட்டு பொரிச்சிட்டு செஞ்சு பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.